ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அமோகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் தற்போது பங்கேற்று வருகிறார். அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் நேரலையில். ஈரோடு கிழக்கு வெற்றியை தொடர்ந்து எம்எல்ஏவாக அவர் பதவியேற்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வி.சி. சந்திரகுமார் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையில் வி.சி. சந்திரகுமாருக்கு எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களோடு அதே திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் இந்த பதவி பிரமாணம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியின் சார்பில் வந்திருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கும் அதே போன்று முதலமைச்சருக்கும் சபாநாயகர் அப்பாவு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்று வி.சி. சந்திரகுமார் பதவி பிரமாணம் ஏற்க இருக்கிறார். அதன் பிறகு அவர் எம்எல்ஏவாக கையெழுத்திட்டு இன்று முதல் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்குண்டான அதிகாரப்பூர்வமான நாளாக இன்று பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 3வது முறையாக இடைத்தேர்தல் இந்த 3 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானதை அடுத்து EVKS இளங்கோவனுக்கு மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பானது திமுக கூட்டணி கட்சியின் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுதும் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அவர் உயிரிழந்ததை அடுத்து மீண்டும் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திமுகவை நேரடியாக போட்டியிடும் என அறிவித்ததன் அடிப்படையில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2011ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்த வி.சி. சந்திரகுமாருக்கு திமுக சார்பில் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவர் இந்த முறை 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இன்றைய தினம் பதவி பிரமாணம் ஏற்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.